கைஸ், நான் உங்கள் விக்ரம் JD 2.0 கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீலியே பிரெயின் டாட் தான். அதில் நம்ம நிறைய பிரெயின் கார்ட்ஸ் தான் எடுக்க போகிறோம். என்ன ப்ரோ, ரொம்ப நாள் வீடியோவே நீங்கள் போடுறதே இல்லை, அப்போ யூடியூப் எதுக்கு வச்சுக்கிங்கன்னு சில பேர் சொல்லுவீங்க. என்ன பண்ணுறது, டைம் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன், யூடியூப் போகிறதுக்கு என்ன ஒரு டைம் இருக்கா? அதனால லேட்டாக தான் போட முடியும். மாதத்துக்கு ஒரு நாள் போடுற மாதிரி தான் இருக்குது இதுதான். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லை கலர் ஃபாலோ பண்ண மறக்காமல் அந்த பெல்லை கலர் மட்டும் தட்டி விட்டுருங்க. ஓகே, ஃபிஷிங் ஈவெண்ட் வரப்போகுது, அதனால தான் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். அது ஒரு தனி சர்வே வந்துடுச்சு. எங்கே தூண்டிலுங்க இவன் கரெக்டாக கூட போய் செக்யூர் பண்ணிட்டு போய் ஃபிஷிங் பிடிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம வேட்டையை ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் கிடைக்கணும். கிடச்சிச்சு. என்னது, கிளிக் ஏதோ சீக்கிரட்டாக மாட்டேங்குச்சு. என்னது, ஒர்க்காலா வேஸ்ட், நம்மளுக்கு வேணாம். ஒர்க்காலா நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆளாலேயே வேணும். சீக்கிரட் இங்கே ஃபிஷிங் பண்ணுவோம். சாரி, மாட்டிக்கிச்சு எதுவும் தள்ளியே. 1 கிளிக் பண்ணால் லேட்டாக வரும், அதனால இப்படியே பண்ணலாம். என்னது, என்ன வந்தது? லாஸ் ஒர்க்காலி இன்னும் இங்கே தான் மாட்டிக்கிச்சா? இது பார்ப்போம். லாஸ் ஒர்க்காலி வேணாமே எத்தாச்சு. அட, இது அந்த இந்த ரூபேரின்னு ஆக்டோபஸினி தானே? இல்லை சாரி, ஏதோ இது அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் பேர் தெரியல. முதல்ல ஸ்பின் பண்ணிட்டு வரோம், என்ன கிடைக்கும்? வேஸ்ட். நம்ம எவ்வளோ காசு வச்சுருக்கோம், இல்லை இதில் எவ்வளோ காசு இருக்குது? சைக், இதை கிடச்சிது. கிளிக் சைக் 3p த்ரோப்பி. இதெல்லாம் நமக்கு தேவைதான். வரும் பாருங்க, 3p த்ரோப்பா மாதிரி போயிடு. இங்கே தான் கிடைக்குதா பார்ப்போம். கிடச்சிச்சு. இது ஈஸியாக கிடச்சிடுவோமோ பார்ப்போம். அடி. என்னது, 3p த்ரோப்பா 3 வேணாம், ஏற்கனவே இருக்குது. இது கிடச்சிட்டு கிளிக் பண்ண முடியல. கிளிக் பண்ணினார். சை பாலானிதா தோஃபினிதாவா மலாதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டு வந்துடலாம். ஒன்று கதை முடிஞ்சு. ஓகே, சரி, எங்கேயாச்சும் இழுத்துன்னு போய் நேப்பா கிடைக்குதா பார்ப்பேன். ஏதாவது இடத்துல கிடச்சிருச்சு. எந்த இடம் இது? எனக்கு மறுபடியும் பாலானிதா தோஃபினிதா இங்கே பிடிச்சி பார்ப்பேன். முதல்ல சேவ் பண்ணலாம். அது களியிடும். இன்னும் வந்து இதுவும் 3p த்ரோப்பி சாரி. ஏன்னா ரொம்ப ஈஸியாக வர்றதுனா 3p த்ரோப்பி, லேட்டாக வர்றதுனா சீக்ரெட் அண்ட் பிரெயின் கார்ட்ஸ். அப்படி தான் நான் சொல்கிறேன். என்ன வந்ததுன்னு தெரியலையே, இழுத்து பார்த்தா தான் தெரியும். என்னது? ஓ மை காட் கைஸ், இட்ஸ் த சீக்ரெட். இது எக்ஸ்ட்ரீம் சாலையோ செம்மையான பிரெயின் கார்டாச்சே இது. லேட் ஆகி என்ன வந்து இது மேலையா? ஐயோ, சரி போட்டாங்க. மட்டும் ஒரு பக்கம் வேறு எங்கே போச்சு? இதாக்கு போயிடு. இதான் நம்மக்கிட்ட இருக்குல்ல. கோ இது எங்கே வச்சுது? இதையும் சேல் பண்ணலாம். அதே போய்ட்டு சேல் பண்ணேன். ஓகே, பண்ணுவோம். இது இதை பெருசாக மாட்டிச்சா? இழுத்து பார்த்தா தான் தெரியும். இழுத்து பாரு. இழுத்துட்டேன். இல்லை இழுக்க முடியல. என்னது, வேறும் ட்ராலா லேட்டா? எனக்கு வேணாமே, இது ரீபிரத்துக்கு வேறு வேணும். அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. ரீபேஸ் வேறு, அதனால் அதான் தனி சார். இது 3p த்ரோப்பி தெரியும் எனக்கு. இதான் நடக்கும். ஆர்டர் மீன் க்ளோஸ் பண்ணிட்டு பாப்பா.
இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு சீக்கிரட்டு கூட. ஸ்லோவாக இன்னும் ஆடு. இது அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்ததுக்குமே. இது லலித்து தரல, இது பொண்ணு. ஐயோ வச்சுருக்கலாமே, அதான் மேலே வைக்கல மறந்துடுறேன். வெயிட் பண்ண, இங்கே பிடிச்சி பார்ப்போம். இங்கே எங்கேயாச்சும் பிடிச்சி பார்ப்போம். என்கிட்ட வேறு எதுவும் இல்லையா? இன்னும் 15 அறிவுறதுக்கு வந்துட்டா இன்னொரு ஃபிஷிங் இது கிடச்சிரும். நம்ம என்னைக்கு வர்றது? லெட்ஸ் கோ ஃபிஷிங் பண்ணும். நல்லா இருக்குது இந்த ஃபிஷிங் ஈவெண்ட்டு. ஆனால் யாரும் ஸ்டீல் பண்ணுவானுங்க. ஈவெண்ட் வரலன்னா ஸ்டீல் பண்ணிவானுங்க. அதான் தெரியுது. ஆனால் பாய்சன் கம்மி. இது தரலாம், லித்து தரலாம், வேணாம். போயிடு, காலி ஆகிடு. நெக்ஸ்ட்டு இழுத்துக்கினே போவோம் எங்கேயாச்சும். சொல்லுவேன் இந்த டிவி கிட்ட ஏதாவது கொடுத்தா நமக்கு கிடைக்கும் போல. ஃப்ரீ குக்கா மேலும் என்கிட்ட பிரெயின் என்னது ஓமேகா எல்லாம் சீக்ரெட் கொடுத்தா இது சீக்ரெட் கிடைக்கும். ஒரு லித்து லித்துசா தெரியலையே. ஓர்கா லித்தன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். போடும் ஃபிஷிங். இங்கே ஏதாவது கிடைக்குதா. எது கிடச்சிச்சு? என்னது இழு. என்னது ஓர்காலியோ என்கிட்ட ஆல்ரெடியா பாய்சன் ஓர்காலியே இருக்குல்ல. எதுக்கு பாய்சன் தண்ணி ஊற்றுறேன்? இது என்கிட்ட 2 இருக்குல்ல. மறந்துட்டேன். இதை மழை ஸ்டீல் பண்ணிட்டேன். ஸோ இது பண்ண சவுண்ட் அது பார்த்திப்போம். இங்கே வந்தது. என்னது என்ன ஐட்டங்களோ. லாஸ் ஓர்காலியோ. வீட்டுக்கு போ வேண்டிய இருக்கு. ஏன் நம்ம நினச்சது நம்மளுக்கு நடக்கவே மாட்டேங்கல. நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகல. இழுப்போ இதுவும் கிடைக்காது. இதில் பிரெயின் கார்டு இல்லைனா அவன்லி. இது என்னது? காய்ஸ் இஸ் த சீக்ரெட். ஜாலி அவன் சீக்கிரம் கச்சு போயிடுச்சு நம்மளுக்கு. வாவ், oh my god, it's the secret guys. சரியான சீக்கிரம். இந்த போய் மேலே வச்சுருவேன். ஸ்டீல் பண்ணேன்னா வந்தான். இங்கே இருக்கலாமா? வேணாம். இங்கே வச்சிடணும். இந்த பனானாவை எங்கே வச்சிடலாம்? நம்ம இதை ஏற்கனவே எக்ஸ்டிங் தாண்டி வந்துடுவேன். மறந்துட்டேன். லெட்ஸ் கோ. கீழே அந்த பனானா எங்கே? பனானா நம்மள ஒரு இடம் இருக்குல்ல மேலே, மறந்துடுவேன். எடுத்துகிட்டு போயிடலாமல் ஸ்டீல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டே போயிடுவோம். எது இருக்கட்டும். பனானா ஷாக்கா இது காமெடியாக இருக்குது. வச்சுருவோம். கோ. நமக்கு ஒரு வழியாக ஒரு சீக்கிரம் கிடச்சிது. அதுவே சந்தோஷம். வெயிட் 1 செகண்ட். என்னுடைய ஐடியை நான் கீழே வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். என்னுடைய நேம் விக்ரம் தான் போட்டிருப்பேன். அதனால் என் கூட ஜாயின் ஆகிறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ஃபிஷ்ஷிங் பிடிக்கலாம். ஏதோ கிடச்சிது என்னன்னு தெரியல. இந்த வாட்டி ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈஸியாக கிடைக்கிறதா கொஞ்சம் ஸ்லோவாக இழுத்துனாச்சு பிரிங்கராக கிடைக்கும். அதை பாரு, ஒரு கலா தேவையே இல்லை. இந்த பையன் எனக்கு எதுக்கு தேவை? ஓடு, வீட்டுக்கு போ. போய்டு. இது எடுத்துரும். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குன்னே தெரியலையே. நீ வந்துட்டு முடியாமல் இருந்தால் அப்படியே இருக்கும். என்னது ரூபேரினி ஆக்டோபோ ஜீனி அடைச்சா வேணாம். இந்த லெஜெண்ட்ரிலாம் எது பிரெயின் காட் எழுத பார்ப்போம். மாட்டிக்கிச்சு. நல்லா மாட்டிக்கிச்சு. இப்போ தான் அங்கே ஒன்று இருக்குது. அதுக்குள்ளேயும் இங்கே மாட போங்கடா. இதுக்கு லாஸ்ட்டாக லலித் தோசை இருக்குன்னு இங்கே எழுத்து பார்ப்போம். இங்கே தான் இங்கே இந்த சைடு கொண்டு வந்துட்டா இதை மாட்டுமா? வெயிட் பண்ணு, ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை திஸ். என்ன இது? அதுவும் வித் பாய்சனில் கிடச்சிது. பேரினி ஆக்டோபஸ்
நம்ம பக்கம் இல்லை வந்து நம்ம வச்சுருக்கோம். ஓ மை காட், இவ்வளோ பிடிச்சிருக்கோம் நம்ம. பட் இன்னும் நிறைய பிடிக்க வேண்டியது இருக்குது. அந்த லாஸ்ட் ஒன்று அது மட்டும் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் இந்த லக்கி சேன் நம்ம தான் பேர் எடுப்போம். இப்போ நம்மக்கிட்ட 18 தான் இருக்குது. இன்னும் 23 கடை முடியும். 23 25 தெரியலையே. இது முதல்ல சேல் பண்ணிப்போம். எதாவது கிடச்சிட்டுக்குது தெரியலையே. கிளிக் கிளிக் கிளிக். என்ன கிடச்சிது மறுபடியும் தானே பேச முடிப்போம். ஏன்னா எவன் இந்த தனி சர்வேல வந்து பண்ணுறீன்றா போகிறான். அது கொஞ்சம் ஜர்க்காக இருக்கும்ல, எடுப்போம். இன்னும் இங்கேயே பிடிச்சிட்டோம். அப்படியே இந்த தண்ணி அப்படி மேலே அதில் சூப்பராக இருக்குது இந்த ஈவெண்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. ஆட்டோமேல் இதாண்டா தண்ணி நேர்ந்தீங்க ரொம்ப நேரம் முன்னாடி. யாரா நீங்களா? எங்கேருந்துடா வந்துருக்கீங்க? நம்மக்கிட்ட இப்போ ரொம்ப நிறைய காசுக்கு 200 பில்லியன். ஆனால் நமக்கு இந்த லக்கியஸ்ட் இது கிடச்சதுன்னா நம்ம ஓஜி, அதுவும் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் அண்டு இது மியாவ். என்ன இது கிடச்சிது? எங்கே எந்த இது கிடச்சிது? என்ன இங்கே ரூபேரினி வருது? ஓய் ஷைக் காய் ரூபேரினி மேலே இருந்து கீழே போகுது. ஏய் பேய். நெக்ஸ்ட் எடுப்போம். யாரா அங்கே ஓடி வந்து நிற்கிறது? என்னது திருப்பி தூளி மேலே தூளி சீனா, தூளி மேலே தூளி சீனா. வீட்டுக்கு போடுறா துண்டிலா. கிடச்சதுக்கு என்னென்னு கிடச்சது தெரியலையே. எடி 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 தாச்சி தாச்சி தாச்சி. நான் என்ன கேட்குறேன், அவனுக்கு என்ன கொடுக்குறானு பச்சை. நம்ம சொல்ல போனால் கோல்டு ரொம்ப கம்மியாக பிடிச்சது தான் இதுதான். ஓகே, முதல்ல சேல் பண்ணோம். வீட்டுக்கு போ. பாய். ஓகே, இப்போ நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துடணும். நான் நீத்தா தோஃபி நீத்தா தினமும் வர்றது அந்த லைன்லேயே. இங்கேயோ தூண்டிட போட்டு சேல் பண்ணுறேன் தான். இதை பிரிங் கார்டா இல்லை இதுவா? ஸ்லோவாக கிளிக் பண்ணால் கிடைக்கும். ஆனால் என்றைக்குமே காய்ச்சி நீங்கள் ஸ்பீடாக பண்ணாதீங்க. ஸ்லோவாக பண்ணிங்கன்னா ஸ்பீடு தாண்டி போயிடுச்சுன்னா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி அழுத்தி இப்படி பார்ப்போம். என்னதான் அப்படி கிடைக்குது நினச்சேன். என்னடா நான் திருப்பி வரலையேன்னு யோசிச்சுருந்தேன். கரெக்டாக வந்துட்டான். நீ யார் எனக்கு அப்பயே தெரியுண்ட. கிடச்சதுக்கு பண்ணி பார்ப்போம். பேஸு எனக்கு உடைய போகுது. பேஸு நம்ம சேர்ச்சி ஓட்டா சொன்ன நம்ம என்னது இது 60 பில்லியனா பில்லியன்ட்டு கண்டிப்பாக தெரியும். துளியுமே திருப்பி சாரி. ஐயோ மேலே போயிடுச்சு. ஐயோ 3rd ஃப்ளோருக்கு போயிடுச்சு. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தாலே அடங்காது. இது 3rd ஃப்ளோரில் இருக்குது. என்ன நீ 3rd ஃப்ளோரில் கிடக்குற? வா கூட வா, என் கூட வா. ஈவெண்ட் வேறு கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. ஓ மை காட், இன்னும் கிடச்சிருச்சு. என்னது என்ன ஐட்டங்களோ என்ன பெய்யுங்களோ என்ன தெரிகிறது. கிளிக் முடியவே போகுது. இப்போ வேறு ஸ்லோ அழுத்தினுங்க மாதிரி. ஆனால் இந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி ட்ரெயின் நம்ம இது அந்த இது மாதிரிக்கும்ல அதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ஃபாலோ பண்ணி அடுத்த வீடியோ சந்திப்போம்.